கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஓய்வு நாளின் காலை வணக்கத்தை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுளுடைய மாபெரிய கிருபையினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் மனதுருக்கத்தினாலும் கிறிஸ்துவ பண்டிகைக்கு பின்வரும் 4ஆம் ஞாயிறாகிய இந்த நாளிலே கடவுளை ஆராதிக்க தொழுது கொள்ள இந்த காணொலி காட்சி மூலமாக கடவுள் நம்மை வழிநடத்தி வருகிறார். இந்த நிகழ்விலே பங்கு பெற மறுபடியும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த ஆராதனையை நாம் ஆரம்பிப்போம். கடவுளை நாம் மகிமைக்காக சங்கீதம் 30 நாம் முறையாக வாசிப்போம். Let us read Psalm 30 in a responsive manner. பாடல் புத்தகத்திலே 158வது பக்கம். கர்த்தாவே, நான் உம்மை உயர்த்தி பாடுவேன். நீர் என்னை கை தூக்கி எடுத்தீர். என்னை பற்றி என் சத்துருக்கள் மகிழ இடம் கொடுக்கவில்லை. என் கடவுளாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். கர்த்தாவே, நீர் என் பிராணனை பாதாளத்திலிருந்து ஏறச் செய்தீர். குழியில் இறங்குகிறவர்களோடு நான் இறங்காதபடி என்னை உயிரோடு காத்தருளினீர். கர்த்தரின் பக்தர்களே, அவரை புகழ்ந்து பாடுங்கள். அவருடைய பரிசுத்த நன்றியோடு நினைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய கருணையோ ஆயுள் காலம். ரா காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலோ களிப்பு துணிக்கும். நானும் ஒரு காலம் வசிக்கப்படுவது என்று என் வாழ்நாளிலே சொன்னேன். கர்த்தாவே, உமது கருணையினால் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணினீர். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவன் ஆனேன். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என் ஆண்டவரிடம் விண்ணப்பம் செய்து. நான் குழியில் இறங்கும் போது என் இரத்தத்தால் என்ன லாபம் உண்டு? புழுதி உம்மை துதித்து உமது சத்தியத்தை அறிவிக்குமோ? கர்த்தாவே, எனக்கு இறங்கி செவிசாய்த்தருளும். கர்த்தாவே, எனக்கு சகாயம் செய்யும் என்று சொன்னேன். என் புலம்பலை ஆனந்த நடனமாக மாற்றிவிட்டீர். என் ரட்டை களைந்து விட்டு மகிழ்ச்சி என்னும் கச்சையினால் என்னை இடை கட்டினீர். இதனால் என் மகிமை அமர்ந்திராமல் உமக்கு புகழ் தொடரும். என் கடவுளாகிய கர்த்தாவே, உமக்கு என்றென்றைக்கும் நன்றி செலுத்துவேன். ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். துதிகளின் மத்தியிலே வாசமா இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள திரியேக கடவுளே, கர்த்தாவே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, நீர் நல்லவரும் வல்லவரும் வாக்கு மாறாத தெய்வமாக எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய நிறைந்த கிருபினாலும் மனதுருக்கத்தினாலும் இரக்கத்தினாலும் எங்களுக்கு பாராட்டின கணக்கற்ற ஆத்தும சரீர நன்மைகளை இணைத்து பார்த்து எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபை. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அது காலதூரம் புதிதாக இருக்கிறது என்று நம்முடைய தாசனாகிய எரேமியா தன்னுடைய புலம்பல் புத்தகத்தில் சொல்கிறோனமாக எங்களை கர்த்தாவே உடைய வாழ்வு நிர்மூலமாகாதபடிக்கு நீர் காத்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எங்கள் மேல் வைத்த உங்களுடைய அன்பு அளவற்றது. உங்களுடைய பாசத்தினால் எங்களை நீர் பாதுகாத்துக் கொண்டதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அநேக மக்கள் எங்களோடு கூட இந்த வருடத்தை ஆரம்பித்தவர்கள் இன்றைக்கு உயிரோடு இல்லை. அவர்களை காட்டிலும் நாங்கள் விசேஷித்தவர்கள் அல்ல சுவாமி. ஆனாலும் நாங்கள் இன்னும் இந்த உலகத்தில் வாழத்தக்கதாக கிருபை நீர் பாராட்டி இருக்கிறீர். உங்களுக்கு ஸ்தோத்திரமாகவே வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்கேற்ற நல்ல சாட்சிகளாக வாழ்ந்து எங்களுடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க நீர் அனுக்கிரகம் செய்ய வேண்டுமா இடத்துல வேண்டுதல் செய்கிறோம். இந்த காணொலி மூலமாக உம்மை ஆராதித்து தொழுது கொள்கின்ற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே, விசேஷமாக உடைய விசுவாச திருச்சபை விசுவாச குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்திடுவாய். ஆண்டவரும் மரம் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாம் மகிமைக்காக 61வது பாமாலையை நாம் பாடுவோம். இம்மட்டும் தேவ கிருபை அடியனை ரட்சித்தது. ஹிம்னல் 61. இம்மட்டும் தேவ கிருபை அடியேனை ரட்சித்து இக்கட்டிலும் என் ஜீவனை
அதிசய அன்போடனே சகாயம் செய்தீர் என்பதே என் மனமும் என் வாக்கும். இனியும் மகோன்மையில் சகாயம் செய்து வாரும் என் இயேசுவின் காயங்களில் மூடிய என்னை காரும். கிறிஸ்தின் இரத்தம் நீதியும் எக்காலமும் எவ்விடமும் என்னை ரட்சிக்க. ஆமென். பிரதான தேவாராதனை முறைமை. The order of morning service without communion. பக்கம் 1. நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கபடற்ற இருதயமுள்ளவர்களாய் அண்டி சேர்ந்து நமது பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை எஞ்சி கேட்போம். வாருங்கள். நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் அவரே. என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். சர்வவல்லவரான கடவுளே, எங்கள் சிருஷ்டிகரும் மீட்பருமானவரே, ஏழை பாவிகளாகிய நாங்கள் சுபாவத்தின்படி பாவம் உள்ளவர்களும் தீட்டுள்ளவர்களுமாயிருக்கிறோம் என்றும் மனத்தினாலும் வாக்கினாலும் நடத்தினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்றும் அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நீர் காட்டின கிருபையை தேடி உம்முடைய அளவற்ற இரக்கத்தில் அடைக்கலம் புக வருகிறோம். அளவில்லாத கடவுளே, எங்களுக்கு கொடுத்த ஒரு ஒரே பிரான குமாரன் எங்களுக்கு என் பாவனையாக மன்னித்தருளும். உடைய கிருபையினால் முடிபடி உண்மையும் சத்தியத்தையும் ஞான கீழ்ப்படுதலையும் பரிசுத்தாவியை கொண்டு எங்கள் இறுதியில் அறிவுப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் நமக்கு பிதாவே. ஆமென். சர்வவல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பேரான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்திற்கு ஒப்புக் கொடுத்து அவர் நிமித்தம் நமது பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கடவுளின் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு தமது பரிசுத்த ஆவியை தந்தருள்வதாக வாக்குத்தத்தம் பண்ணினார். விசுவாசம் உடையவனாய் ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்திருந்தோம். திருத்துவ பண்டிகைக்கு பிந்தின 4ஆம் ஞாயிறு, the fourth Sunday after Trinity, நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கின்ற ஆரம்ப வாக்கியம் பக்கம் 99. The introit is contained in page number 99.
யெகோவா என் வெளிச்சம் என்ற ரட்சிப்பு, யாருக்கு பயப்படுவேன்? யெகோவா என் ஜீவனுக்கு அரண், யாருக்கு அஞ்சுவேன்? தீமைகள் இசைகிறவர்களாகிய என் சத்துருக்களும் என் பகைஞரும் என்னை நெருங்குகையில் அவர்களே இடறி வீழ்ந்தார்கள். எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான யுகயுகங்களாய் இருக்கிறபடியே. ஆமென். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கின்ற சுருக்க ஜெபம் கலெக்ட் ஃபார் த டே, பக்கம் 99. ஆண்டவராகிய கடவுளே, உமது திருச்சபை உமது ஆளுகையின் கீழ் மகிழ்ச்சியாய் எல்லா பரிசுத்த அமைதியோடும் உமக்கு ஊழியம் செய்ய தக்கதாய் இம்மையின் ஓட்டத்தை நீர் சமாதானமாய் ஒழுங்குபடுத்தியுள்ள வேண்டுமென்று உமோடும் பரிசுத்த ஆவியோடும் ஏகக்கடவுளாய் என்றைக்கும் பிழைத்து ஆண்டு கொண்டிருக்கிற உமது குமாரனாகிய எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 4ஆம் ஞாயிறு, the fourth Sunday of Trinity, இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கின்ற வேத பாவங்களை நம்ம வாசிக்க கேட்போம். முதலாவதாக பழைய ஏற்பாட்டு பகுதியில் எரேமியாவின் புலம்பல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 33 வரை நாம் வாசிக்க கேட்போம். The first reading is taken from the Old Testament text, the book of Lamentations, chapter 3, verses 22 to 33. நாம் நிர்மூலமாயிருந்திருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். தமக்கு காத்திரவர்களுக்கும் தம்மை
ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமா இருக்க கடவன். நம்பிக்கைக்கு இடமுண்டோ என்று தன் வாயை தூளில் நுழுந்துவானாக. தன்னை அடிக்கிறவனுக்கு தன் கன்னத்தை காட்டி நிந்தையால் நிறைந்திருப்பானாக. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் மனப்பூர்வமாய் மன்னிப்புத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதில்லை என்பது இன்றைக்கான பழைய ஏற்பாட்டு வாக்கியம். வாசிக்கின்றோம். இன்றைக்காக குறிக்கப்பட்டிருக்கின்ற நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 வரை வாசிக்க கேட்போம். Today's epistle reading is taken from the epistle of Saint Paul, the second letter of Saint Paul to Corinthians, chapter 8, verses 1 to 9. இன்றைக்காக குறிக்கப்பட்ட நிருப வாக்கிய பகுதி பரிசுத்த பவுல் எழுதிய கொரிந்து சபைக்கு எழுதிய 2வது நிருபம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்போம். சகோதரரே, மக்கதோனியா சபைகளில் அளிக்கப்பட்ட கடவுளின் கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். உபத்திரவத்தினால் மிகவும் பரீட்சிக்கப்பட்டும் அவர்களுடைய மிக பெரிதான சந்தோஷமும் கொடிய தரித்திரமும் உதரத்தில் ஐஸ்வர்யமாய் பெருகின. அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மிகுதியாகவும் சுயேட்சையாகவும் கொடுத்தார்கள் என்பதற்கு மான சாட்சி. இந்த கிருபையினால் இந்த கிருபையின் விஷயமாக, அதாவது பரிசுத்தவான்களுக்குரிய இந்த கிருபையின் விஷயமாக, அதாவது பரிசுத்தவான்களுக்கு என்று செய்யும் இந்த ஊழியத்தில் தாங்கள் கலந்து கொள்ளும் விஷயமாக எங்களை மிகவும் வருந்தி வேண்டிக் கொண்டார்கள். நாங்கள் விரும்பி எதிர்பார்த்தபடி அவர்கள் கொடாமல் முதலாவதாக ஆண்டவருக்கும் பின்பு கடவுளின் சித்தத்தினால் எங்களுக்கும் தங்களை கொடுத்தார்கள். ஆதலால் தீத்து முதல் தொடங்கினபடியே இந்த கிருபையையும் உங்களிடம் நிறைவேற்றும்படி அவர்களை கேட்டுக்கொண்டோம். அவ்வாறு அல்லாமலும் விசுவாசத்திலும் வாக்குமரத்திலும் அறிவிலும் சகல விதமான ஊக்கத்திலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்ற எல்லாவற்றிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த கிருபையிலும் பெருகி இருங்கள். இதை நான் கட்டளையாக சொல்லவில்லை, மற்றவர்களின் ஊக்கத்தை கொண்டும் உங்கள் அன்பின் உண்மையையும் பரீட்சிக்கும் பொருட்டே சொல்லுகிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐசுவரியமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐசுவரியவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே என்பதே. வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து முடிந்தது. நிருபவாக்கியம் வாசிக்கப்பட்டு முடிந்தது.
எழுதப்பட்டிருக்கின்ற சுவிசேஷ வாக்கியம் மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 43 வரை நாம் வாசிக்க கேட்போம். Saint Mark chapter 5 verses 21 to 43. ஆண்டவரே உமக்கு மகிமையோ இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்த போது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது ஜெப ஆலை தலைவரில் ஒருவனாகிய யோரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தை மரண அவஸ்தையில் படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீ வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். அதற்கு அவனோடு கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ அங்கே அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்து சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்கு அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றி பார்த்தார். தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரியானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் ஜபாலை தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமார்த்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜபாலை தலைவனை நோக்கி பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாயிரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோப்பையும் யாக்கோப்பின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரையும் தம்மோடே வருகிறதற்கு இடம் கொடாமல் ஜபாலை தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயும் தம்மோடு வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித் தகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவளாயிருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அதை ஒருவருக்கும் அறியாதபடி அவர்களுக்கு உறுதியாய் கட்டளையிட்டு அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார். இன்றைக்காக வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வாக்கியம் வாசித்து முடிந்தது. கிறிஸ்துவே ஓ ஆண்டவருடைய வரவழைக்கக்கூடிய வார்த்தைகளை வாசித்து கேட்ட நாம் அதற்கு மறுபடியாக நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்யும் மனமாக உலகில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடு கூட சேர்ந்து அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை பயபக்தியாய் அறிக்கை செய்வோம். பக்கம் 10. பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன்.
அவருடைய ஒரே பிரபுமாரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் கர்ப்பத்தில் போய்த்து கன்னிமரியாளிடத்தில் பிறந்து பொந்திய பிலாத்தின் கீழ்ப்பாடப்பட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். மரணத்துக்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளோடு சுதந்திரிக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளவரை மரத்திலும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த சபையும் பரிசுத்தமான ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். தொடர்ந்து ஆண்டவருடைய நாம மகிமைக்காக 442வது பாடலை நாம் பாடுவோம். கிருபை புரிந்தனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள் என்ற கீர்த்தனையை இந்த நேரத்தில் நாம் பாடுவோம். பாடல் எண் 442. கிருபை புரிந்தனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள் நீதம் கிருபை புரிந்தனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள் திருநீடு மெய்ஞான திரைத்து திருநீடு மெய்ஞான திரைத்து வாரில் அரணாகிய மாதுவில் வைத்து வாரில் அரணாகிய மாதுவில் வைத்து கிருபை புரிந்தனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள் நீதம் கிருபை புரிந்தனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள் பண்ணின பாவமெல்லாம் மகள் வைத்து பண்ணின பாவமெல்லாம் மகள் வைத்து நிர்ணயமாய் மிகவும் தயை வைத்து நிர்ணயமாய் மிகவும் தயை வைத்து கிருபை புரிந்தனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள் நீதம் கிருபை புரிந்தனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள் தந்திரவான் கடியின் சீரை மீட்டு தந்திரவான் கடியின் சீரை மீட்டு ஏந்தை மகிழ்ந்துடன் அன்பு பாராட்டு ஏந்தை மகிழ்ந்துடன் அன்பு பாராட்டு கிருபை புரிந்தனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள் நீதம் கிருபை புரிந்தனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள். கடைசி அம்பரமீதுரைவானவர் போற்று அம்பரமீதுரைவானவர் போற்று கேம்பிரமாய் விசுவாசிகள் ஏத்த கேம்பிரமாய் விசுவாசிகள் ஏத்த கிருபை புரிந்தனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள் நீதம் கிருபை புரிந்தனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 4ஆம் ஞாயிறாகிய இந்த நாளிலே கடவுளுடைய வார்த்தையை தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பழைய ஏற்பாட்டிலே எரேமியாவின் புலம்பல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 33 வரை அடங்கியிருக்கின்ற பகுதியை நாம் ஏற்கனவே வாசித்திருக்கின்ற காரணத்தினாலே இப்பொழுது நேரடியாக நாம் ஜெபித்து செய்திக்கு கடந்து செல்வோம். ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வோம்.
என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரீதியாயிருந்து அது எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக விளங்கவும், நாங்கள் உமக்கேற்ற உத்தம சாட்சிகளாக இந்த உலகத்திலே உங்களுடைய வார்த்தையினாலே நடத்தப்படவும், நாங்கள் நல்ல போராட்டத்தை போராடி என்னுடைய ஓட்டத்தை ஓடி முடித்து உம்மிடத்தில் வந்து சேரவும் கிருபை செய்ய விடுவாய். எங்களை உங்களுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்களை வழிநடத்தும் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளின் தியான பகுதிக்கு ஒரு தலைப்பு, காட்ஸ் அபவுண்டிங் கிரேஸ் அண்ட் ப்ராமிசஸ். கடவுளுடைய நிறைந்த கிருபையும் அவருடைய வாக்குத்தத்தங்களும். நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் அவர் தம்முடைய கிருபையினாலே ஏராளமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக, நம்முடைய வாழ்க்கையிலே அதனை உரிமை பாராட்டும்படியாக வேதத்தில் எத்தனையோ வாக்குத்தத்தங்களை அவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே அது எப்பேற்பட்ட சூழ்நிலையிலே நமக்கு கொடுக்கப்படுகிறது, அதனை பெற்று நாம் எப்படி அனுபவிக்கிறோம் என்ற காரியங்களை இந்த பகுதியில் நாம் பார்ப்போம். இந்த நாளின் பிரசங்க பகுதி, அந்த புஸ்தகம் பார்க்கின்ற போது புலம்பல் என்று இருக்கிறது. புலம்பல், லேமெண்டேஷன்ஸ் என்றால் என்ன என்று பார்க்கின்ற போது, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு மனுஷனுடைய மனக்குமுறலின் வெளிப்பாடு தான் புலம்பல். மனதில் இருக்கின்ற வேதனையை வெளியரங்கமாக அறிக்கையிடுவதோ எழுதுவதோ சொல்லுவதோ அதுதான் புலம்பல். இங்கே கடவுளுடைய தீர்க்கதரிசியாகிய எரேமியா அவருடைய புலம்பலை இந்த புஸ்தகத்தில் அவர் வெளிப்படுத்துகின்ற காரியத்தை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையில இது தனக்காக இவர் புலம்பினாரா அல்லது மற்றவர்களுக்காக புலம்பினாரா, எந்த காரியத்துக்காக இந்த புலம்பல் என்று முதலாவதாக நாம் பார்க்க வேண்டும். அவர் தனக்காக புலம்பவில்லை, ஆனால் தான் வணங்குகின்ற மாபெரும் தேவனுடைய எருசலேம் ஆலயம் இடித்து சூறையாடப்பட்டது, தாவீது நகரமாகிய எருசலேம் சிறைப்பிடிக்கப்பட்டது, கடவுளுடைய பரிசுத்த ஆலயம் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது, பாபிலோனிய மன்னராலும் அவருடைய படையெடுப்பினாலும் இவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. எப்பொழுது எருசலேம் விழுந்து போனதோ அந்த வேதனை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்துக்கு முன் 586 பார்க்கின்ற போது 586 BCE இந்த முதலாவதாக இந்த எருசலேம் அதனுடைய ஆலயம் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. அந்த வேதனையை வெளிப்படுத்துகின்ற ஒரு குமுறல் தான் புலம்பல். என்னுடைய மக்கள் வீதியிலே கேட்பாரற்ற நிலைமையில விழுந்து கிடக்கிறார்களே, கண்ணீரும் கம்பலையுமா இருக்கிறார்களே, சிறைப்பிடிக்கப்பட்டார்களே, உணவின்றி தவிக்கிறார்களே, என்னுடைய ஆலயத்தில் நான் வணங்குகின்ற சேவிக்கிற ஆலயம் அது முற்றிலும் சூறையாடப்பட்டிருக்கிறது. அந்த வேதனை தாங்க முடியாமல் அவர் வேதனையோடு கண்ணீரோடு புலம்புகின்ற ஒரு காரியம் தான். மனமுருகி பாடப்பட்ட அல்லது சொல்லப்பட்ட கவிதை வடிவிலான ஒரு செய்யுள் தான். இட் இஸ் அன் அக்ராஸ்டிக் போயம் என்று பழைய பாட்டிலே பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அதாவது ஒரு முறை அது இடித்து தரைமட்டமாக்கப்பட்ட பிறகு அவர்கள் அங்கிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். கோரேஸ் ராஜா மூலமாக, மன்னர் மூலமாக மறுபடியும் விடுவிக்கப்பட்டார்கள். அவர்கள் வந்து மறுபடியும் இன்னொரு ஆலயத்தை கட்டினார்கள். ஏரோது மன்னன் அதனை கட்டினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது கட்டப்பட்ட பிறகு சாலமோனியால் கட்டப்பட்ட ஆலயம் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. அதன் பிறகு கிறிஸ்துக்கு பின் 70ஆம் ஆண்டிலே பார்க்கின்ற போது, முதல் நூற்றாண்டிலே ரோம பேரரசனால் மறுபடியும் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. ஆகவே இது யூதர்களுடைய அந்த வேதனையை வெளிப்படுத்துகின்ற ஒரு புலம்பலாக அது மாறிவிட்டது என்று சொன்னால் அது மிகையாகாது. After the destruction of second temple in 70 CE, lamentations become
a part of the liturgy for the 9th of Ab, the date of the temple's fall. அந்த கடவுளுடைய ஆலயம் இடித்து தரைமட்டமாக்கப்பட்ட அந்த நாளை நினைவு கூர்ந்து இந்த புலம்பலை அவர்கள் பாடுகின்ற அவர்களுக்கு ஒரு வழிபாட்டு முறைமையாகவே அது அமைந்து விட்டது. இட் ஹஸ் பிகம் எ பார்ட் ஆஃப் தேர் லிட்டர்ஜி. அந்த வேதனையை வெளிப்படுத்துகின்ற ஒரு காரியமாக ஆகிவிட்டது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த ஒரு வேதனையின் மத்தியில கூட ஆண்டவராகிய கடவுள் தீர்க்கன் எரேமியா மூலமாக நம்பிக்கையூட்டும் வாக்குத்தத்தங்களையும் அவர் தம்முடைய கிருபையினாலே செய்ய இருக்கின்ற விடுதலையின் காரியத்தையும் ரட்சிப்பின் காரியத்தையும் இங்கே இந்த தியான பகுதியில் அவர் தம் தாசன் மூலமாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். Lamentations 3:22-33 இந்த பகுதியை பார்க்கின்ற போது தி செக்ஷன் at the center of the book of Lamentations offers beautiful statements of God's mercy, God's compassion and God's faithfulness. கடவுளுடைய இரக்கத்தையும் கடவுளுடைய கிருபையையும் கடவுளுடைய மனதுருக்கத்தையும் கடவுளுடைய உண்மையையும் வெளிப்படுத்துகின்ற ஒரு மைய பொருளாக இந்த புலம்பல் புஸ்தகத்தில் 5 அதிகாரத்தில் இது ஒரு மைய பகுதியாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தியான பகுதி கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த ஒரு காரியத்தின் மூலமாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை மிக ரத்தின சுருக்கமாக சொல்லியிருக்கிறார். என்ன என்றால், இந்த தியான பகுதியின் மூலமாக what we have to learn and practice is it teaches us the silence in the face of suffering. உபத்திரவங்களின் மத்தியிலே பாடுகளின் மத்தியிலே அமைதியோடு நாம் காத்திருக்க வேண்டும். கடவுளுக்கென்று காத்திருக்க வேண்டும். நாம் புலம்பி தள்ளிவிடக்கூடாது. மனம் போன போக்கில நாம் பேசி கடவுளை வேதனைப்படுத்தக்கூடாது. அவர் ஏற்ற நாளிலே பெரிய காரியத்தை அவர் செய்வார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவரிடத்தில் காத்திருக்க வேண்டும். அமைதியோடு காத்திருக்க வேண்டும் நம்முடைய உபத்திரவங்களின் மத்தியிலே என்று சொல்லி இந்த பகுதியானது நமக்கு விளக்கி சொல்கிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, 22ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற போது, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவை, உமது உண்மை பெரிதாக இருக்கிறது. இந்த 2 வசனங்களில் பார்க்கின்ற போது 22, 23 மிக அழகான 3 காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று, நாம் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறோம் என்றால் நாம் நம்முடைய வாழ்வு இழந்த ஒரு நிலைமைக்குள்ளாக தள்ளப்படாமல் இருக்கிறோம் என்றால் அவருடைய கிருபை. நாம் விசேஷித்தவர்கள் அல்ல. இந்த வருடத்திலே ஜனவரி மாதத்திலே நம்மோடு இந்த வருடத்தை துவக்கினவர்கள் அநேக மக்கள் உயிரோடு கூட இல்லை. அநேகர் மரித்தார்கள். அநேகர் இந்த கொள்ளை வியாதி கொரோனாவினால, அதன் பிறகு வந்த பிளாக் ஃபங்கஸ், ஒயிட் ஃபங்கஸ், எல்லோ ஃபங்கஸ், கிரீன் ஃபங்கஸ், இன்னும் என்னென்ன ஃபங்கஸ் வருமோ தெரியல. இப்போ டெல்டா வைரஸ் வேரியன்ட் இது வந்திருக்கிறது. இப்படி பல வியாதிகள், கொள்ளை வியாதிகள் என்று அநேகர் மரித்து போனார்கள். அநேக பரிசுத்தவான்கள் மரித்து போனார்கள். அநேக உத்தமர்கள் மரித்து போனார்கள். நாம் அவர்களை காட்டிலும் விசேஷமானவர்களா என்று பார்க்கின்ற போது கிடையாது. ஆனாலும் கூட கடவுள் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்றால் அது யாரால் வந்தது என்று பார்க்கும்போது அவருடைய கிருபையினாலே வந்தது. So that is his grace. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கிருபை என்று சொல்லுகின்ற போது தகுதியற்ற நமக்கு கிடைத்த கடவுளுடைய ஈவு. Grace is nothing but God's love loving the unlovely. கிருபை என்பது கடவுளின் அன்பினால் தகுதியற்று கிடக்கின்ற நமக்கு கிடைக்கின்ற ஒரு பரிசு, ஒரு ஈவு. இதனை ஆங்கிலத்தில் இந்த வசனத்தை பார்க்கின்ற போது NIV பார்க்கும்போது நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன்ல பிகாஸ் ஆஃப் தி லார்ட்ஸ் கிரேட் லவ், அந்த கிருபைக்கு லார்ட்ஸ் கிரேட் லவ் என்று சொல்லி இங்கே அவர் எழுதுகின்றதை நாம் பார்க்கிறோம். இந்த வெர்ஷன்ல we are not consumed for his compassions never fail. அவருடைய மனதுருக்கம், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. they are new every morning, great is your faithfulness. அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, உமது உண்மை பெரிதா இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதே
பகுதி அதே வசனத்தை NRSVல நம்ம பார்க்கின்ற போது நியூ ரிவைஸ்ட் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ல இங்கே பாருங்க, அந்த முதல் அந்த கிருபைக்கு என்ன வார்த்தை போடுகிறார்கள் என்றால் the steadfast love of the Lord. அங்கே நாம் பார்க்கின்ற போது NIVல the Lord's great love. இங்க the steadfast love of the Lord never ceases. His mercies never come to an end. They are new every morning. Great is your faithfulness. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த கிருபை, இரக்கம், அவருடைய உண்மை என்று இந்த 3 குணாதிசயங்களை நாம் பார்க்க முடிகிறது. அவருடைய வாக்குத்தத்தங்களை, அவருடைய கிருபைகளை, அவர் நமக்கு இலவசமாக கொடுக்கின்ற வெகுமதிகள் இவைகள். அவருடைய குணாதிசயங்களை நாம் அனுபவிக்கத்தக்கதாக நமக்கு கொடுக்கின்ற ஒரு பரிசு. இட் இஸ் a gift. இது ஒரு ஈவு என்று சொல்லி கடவுளுடைய தேவதாசர்கள் சொல்லுகிறார்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இவைகளெல்லாம் வைத்து பார்க்கின்ற போது the Lord's great love or steadfast love, compassions, mercies, faithfulness, இவைகளெல்லாம் வைத்து நாம் ஒட்டு மொத்தமாக பார்க்கின்ற போது while analyzing the product of these qualities we come to a conclusion of a possible word, and the Bible call it as a grace. கிருபை, நிறைந்த கிருபை, மிகுந்த கிருபை, அளவற்ற கிருபை என்று சொல்லி அதனுடைய எக்ஸ்ட்ரீமாக போகிறது. அந்த கிருபையிலே அளவு கடந்த நிறைந்த கிருபை, அபவுண்டிங் கிரேஸ். இந்த கிருபையினாலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கிருபையினாலே கடவுள் நம்மை காத்து வழி நடத்தி வருகிறார். நம்முடைய ஜீவன் மரணத்துக்கு எதுவாய் போய்விடாத படிக்கு நம்மை காத்து வருகிறார் என்றால் அது அவருடைய கிருபை, அவருடைய அந்த மிகுந்த அன்பினாலே கிடைக்கப்பெற்ற ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆகவே இந்த கிருபையை குறித்து பழைய ஏற்பாட்டிலே இந்த புலம்பல் புஸ்தகத்தில் என்ன போடப்பட்டிருந்தால் இந்த கிருபைக்கு பெயர் எபிரேய வார்த்தையில் கெசெத் என்று சொல்லி. கெசெத் என்றால் கைண்ட்னஸ், கருணை. கருணை உள்ளத்தோடு கடவுள் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். கருணை தயாபரர் அவர் கருணாநிதி, அவர் கருணாமூர்த்தி. கருணையிலே அவருக்கு நிகரானவர்கள் யாருமே கிடையாது. He is such a wonderful kindness God. கெசெத் என்ற எபிரேய வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் என்னென்று பார்க்கின்ற போது ஃபேவர், உபகாரம். இன்றைக்கு பெற்றிருக்கின்ற எல்லா நன்மைகளும் யாரால் வந்தது? அவரால் வந்தது. தகுதியற்ற நமக்கு கிடைத்த ஈவு. That is his favor, that is his grace. கெசெதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னென்று பார்க்கும்போது இரக்கம், இரக்கம், mercy. அடுத்து இன்னொரு அர்த்தத்தில் பார்க்கின்ற போது பிட்டி. பிட்டினா பரிதாபம். அதாவது உண்மையிலே நமக்கு வாழ்வதற்கும், இந்த உலகத்தில் நீடித்து வாழ்வதற்கும், சுகபோகமாய் சந்தோஷமாய் இருப்பதற்கும் உண்மையிலே தகுதி இல்லை. ஆனால் கூட நம்மை தகுதிப்படுத்துகிறாரே, அதுக்கு ஒரு என்ன அர்த்தம் சொன்னா பிட்டி. பரிதாபப்பட்டு கூட அவர் என்ன பண்றாரு, என் பிள்ளை நான் இல்லாம எப்படி அவன் பிழைப்பான், என் மக நான் இல்லாம எப்படி பிழைப்பான். அந்த பாசம், பாசத்துடைய மிகுதி, அந்த பரிவு, அந்த பரிதாபம், அக்கறை. ஆகவே இந்த கிருபை நம்மை தாங்கி வழிநடத்தி வருகிறது, நாம் நிர்மூலமாகாமல் செய்கிறது. அடுத்ததாக பார்க்கின்ற போது அதிலே நம்முடைய இரக்கத்திற்கு முடிவில்லை இல்லையா? நம்முடைய இரக்கத்திற்கு முடிவில்லை என்று சொல்லும்போது இரக்கம் என்ற வார்த்தை மிக முக்கியமானது. ஆகவே எபிரேய வார்த்தையில் பார்க்கின்ற போது ரக்கம், ரக்கம் என்று சொல்லி அதற்கு அர்த்தம். ரக்கம் என்றால் கம்பேஷன், கம்பேஷன், மனதுருக்கம். இரக்கம் ரொம்ப சாதாரண சொல்லும் போது மர்சின் அப்படி அது மீனிங்ல ஆயிடுது. ஆனால் மனதுருக்கம், கம்பேஷன், மனதுருகி நம்மேல் கரிசனை வைக்கின்ற கடவுள். என்னுடைய பிள்ளை இவன் வாழட்டும், இவன் நிர்மூலமாகாமல் இருக்கட்டும், அது என்னுடைய மனதுருக்கத்தினாலே இந்த காரியம் நடக்கட்டும் என்று சொல்லி அவர் விரும்புகின்ற போது அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். We become the beneficiary.
because of his grace and his compassion. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த இரக்கம், கம்பேஷன், மனதுருக்கத்தை எப்படி எதற்கு நாம் ஈக்குவேட் பண்ணி சொல்லலாம் என்று பார்க்கின்ற போது, அதாவது it is like the womb as cherishing the fetus. அதாவது கர்ப்பப்பை இருக்குது இல்லையா, கர்ப்பப்பையில கரு வளருது, அந்த கருவை வளர்ப்பது போன்றது. அந்த கரு வளர்றதுக்காக கர்ப்பப்பை என்ன தியாகம் பண்ணுது, அந்த தாய் தியாகம் பண்றாங்க. அவங்க சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் உள்ள இருக்கிற குழந்தை கர்ப்பம் அதுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக அவள் சாப்பிடுகிறாள். அதே போல கடவுள் என்னுடைய பிள்ளை நன்றாக வளர வேண்டும் என்பதற்காக அவர் மனதுருக்கத்தோடு நம்மை காத்துக் கொள்ளுகிறார். இதைத்தான் நம்ம இந்த விஷயத்துல நாம் புரிந்து கொள்ள முடியும். அதாவது கருவையே வளர்ப்பது போன்ற ஒரு கர்ப்பப்பை, அதை வளர்க்க அது எந்த அளவுக்கு தியாகம் செய்கிறது, எல்லாத்தையும் தியாகம் செய்யணும். அந்த வளர்ற கரு அதாவது கர்ப்பத்தில் வளர்ற அந்த கருவுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்னு எவ்வளவு தியாகம் செய்யறாங்க இல்லையா. கர்ப்பிணிகள் எவ்வளவு தியாகம் செய்கிறார்கள். இந்த பொருள் சாப்பிடக்கூடாது, அந்த பொருள் சாப்பிடாது டாக்டர் சொல்றார், வீட்டில் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணுவாங்க, தியாகம் செய்வாங்க. அதே போல நீயும் நானும் கடவுளில வளரும்படியாக கடவுள் செய்கின்ற பெரிய தியாகம், அதான் மனதுருக்கம். தட் இஸ் இஸ் கம்பேஷன், இரக்கம். மூன்றாவதாக பார்க்கின்ற போது 2ஆம் வசனத்தில் அவைகள் காலை தோறும் புதிதா இருக்கிறது, உண்மை பெரிதா இருக்குது. உண்மை என்று பார்க்கின்ற போது எபிரேய வார்த்தையில எமுனா என்று அர்த்தம். எமுனா என்றால் ஃபர்ம்னஸ், உறுதிப்பாடு, ஃபெய்த்ஃபுல்னஸ், அல்லது உண்மையான ஒரு நிலைப்பாடை கொண்டது. இதை அடையாளபூர்வமாக ஃபிகரேட்டிவ்லி we see that it is a security. இது நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கின்ற ஒரு காரியமாக, அவருடைய உண்மை என்பது நம்மை பாதுகாக்கிறது. அது காலை தூரம் புதிதா இருக்கிறது, உங்களுடைய உண்மை பெரிது என்று சொல்கின்ற போது அந்த உண்மை நம்மை பாதுகாக்கிறது. It secures our life. If we see this particular word morally, then it says that it leads us to fidelity. நம்மை நம்பகத்தன்மைக்குள்ளாக நடத்துகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. நம்மை ஸ்திரப்படுத்துகின்ற ஒரு ஸ்டெபிலிட்டி வாழ்க்கை நாம் வாழத்தக்கதாக அவருடைய உண்மை நம்மை காத்துக் கொள்ளுகிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, 31ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கின்ற போது, for the Lord will not reject forever. இங்க பாருங்க, அந்த 31ஆம் வசனத்துல நிர்மூலமாகாமல் நம்மை காத்துக் கொண்டார். அதே போல கடவுள் இங்க என்ன சொல்கிறார், 31ஆம் வசனத்துல, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் கைவிடவா நம்மை அழைத்தார் இந்த உலகத்துல, கைப்பிடித்து நடத்த. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகின்ற கடவுள் நம்மை கைவிடுகிறார் என்றால் ஏன்? ஏதோ தவறு நம்மிடத்தில் ஏற்படுகின்ற போது அவர் நம்மை கைவிடுகிறார் என்று தான் அர்த்தம். அவர் இமைப்பொழுது நம்மை கைவிடுகின்ற கடவுள், ஆனால் கூட உருக்கமான இரக்கங்களினால் நம்மை மறுபடியும் சேர்த்துக் கொள்ளுகிற கடவுளாக இருக்கிறார். அவர் நம்மை நிரந்தரமாய் புறக்கணியாமல் அல்லது கைவிடாமல் இருப்பார் என்பதுதான் இதற்கு அர்த்தம். அநேக நேரத்தில் பல பிரச்சனைகள் நம்ம குடும்பங்களை சந்திக்கும் போது, ஐயோ கடவுள் என்னைய குடும்பத்தை கைவிட்டன்னு சொல்லிட்டு அப்படியே புலம்புவோம், வேதனைப்படுவோம், கண்ணீர் வடிப்போம். அவர்களை அப்பேற்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளாக மாற்றி அதாவது சந்தோஷப்படுகிறவரா கடவுள் கிடையாது. ஆனால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையை கடவுள் அனுமதிக்கிறார். எப்பொழுது என்று பார்க்கின்ற போது, அவர் நம்மை சிட்சிக்கின்ற ஒரு நிலைமை, அதாவது ஏதோ ஒரு விதத்தில் அவருக்கு விரோதமாக நாம் செல்லுகின்ற போது அவர் அந்த காரியத்தை எடுக்கிறார். ஏசாயா 54:7 பார்க்கிறோம், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லுகின்ற போது இட் இஸ் ஆல்ரெடி ஃபினிஷ்ட் சப்ஜெக்ட் அல்ல, இது ஏற்கனவே நடந்து முடிந்த காரியம் அல்ல. இனி வரும் நாட்களில் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். அது எதிர்காலத்திற்கும் உண்டு. ஆகவே தைரியமாக அவரிடத்துல, ஐயோ நான் கைவிடப்படவில்லை, எங்க அப்பா என்னோடு கூட இருக்கிறார், என்னை அவர் கைவிடவில்லை, கைவிடப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் என்னை அவர் வழி நடத்துவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் வாழ வேண்டும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லுகின்ற போது, the great mercies, அந்த பெரிதான கிருபை, உருக்கமான
இரக்கங்களினாலே என்று பார்க்கின்ற போது ரகமிம் கெடோலிம் என்று சொல்லி எபிரேய வார்த்தையில நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய குணாதிசயம் என்ன என்று பார்க்கின்ற போது, நாம் அவருக்கு விரோதமாக நேர்மாறாக செல்கின்ற போது அவர் நம்மை சிக்ஷிக்க அவருக்கு சகல உரிமையும் உண்டு. அதாவது கைவிட மாட்டேன் என்று சொன்ன கடவுள் நம்மை கைவிடுவார். கைவிட்டாலும் மறுபடியும் அவருடைய உருக்கமான இடங்களில் நம்மை சேர்த்துக் கொள்வார், புறக்கணிப்பார். அதே நேரத்தில் அவரிடத்திலிருந்து தள்ளி விட மாட்டார் நம்மை. என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளினதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் புறக்கணிக்க மாட்டார். அது அடுத்தது பார்க்கின்ற போது அவர் சஞ்சலப்படுத்துவார். இன்றைக்கு சஞ்சலத்தை நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? எவ்வளோ வீட்டுகளில் கொரோனா, எவ்வளோ குடும்பத்தில் அவங்க எல்லாம் ஐசோலேட் ஆகிருக்கிற நிலைமை பார்க்கிறோம். ஆஸ்பத்திரியில் இருக்கிற கண்ணீரும் கம்பளையுமா இருக்கிற அநேக குடும்பங்களில் மரணத்தை சந்தித்த ஒரு நிலைமையில அவர்கள் வேதனையோடு. ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, 32ஆம் வசனத்தில் அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். ஏதோ ஒரு காரியத்தினாலே அந்த சஞ்சலம் ஏற்பட்டிருக்கிறது, அந்த ஒரு கிரீஃப் ஏற்பட்டிருக்கிறது. even though he causes grief, he will have compassion according to the multitude of his mercies. அவருடைய நிறைந்த கிருபையினாலே, அவருடைய மிகுந்த கிருபையினாலே அவர் இறங்குவார். சஞ்சலப்படுத்துவார் தான். எல்லா மனுஷனுக்கும் ஏற்படுற ஒரு சஞ்சலம், ஒரு வேதனைகள், ஒரு கண்ணீர், கவலை, துக்கம், துயரம் நம்முடைய வாழ்க்கையில் கூட ஏற்படுகிறது. ஆனால் கூட அதிலிருந்து மிகுந்த உருக்கங்களினாலே அவர் என்ன பண்ணுவார்? இறங்குவார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, 32ஆம் வசனம் பிரகாரம் பார்க்கும்போது அநேக கடவுள்கள் பார்க்கிறோம். அவர்கள் தொல்லைப்படுத்தி, வேதனைப்படுத்தி, வியாகுலப்படுத்தி மக்களை அதன் மூலமாக சந்தோஷப்பட்ட கடவுள்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் நம்முடைய தேசத்தில் கூட அநேக கடவுள்கள் உண்டு. அப்படி வேதனைப்படுத்தி சாடிஸ்ட் அந்த ஆட்டிடியூடு, மனோபாவத்தை கொண்ட கடவுள்கள் கூட உண்டு. ஆனால் கடவுள் இங்கே நாம் பார்க்கின்ற தேவனாகிய கர்த்தர் அப்பேற்பட்டவர் அல்ல என்று சொல்லி இங்கே எரேமியா மிக தெளிவாக சொல்லுகிறார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதில்லை. மனப்பூர்வமாய், ஏதோ ஒரு காரணம் இல்லாத ஒரு காரியத்துக்காக இல்ல, ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் சஞ்சலப்படுத்துகிறார், சஞ்சலத்தை அனுமதிக்கிறார். காரணம் இல்லாம அவர் சஞ்சலப்படுத்த மாட்டார் என்று மிக தெளிவாக நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, எபிரேயர் 12:5-11 வரை பார்க்கின்ற போது கடவுள் நம்மை நேசிக்கின்ற காரணத்தினாலே அவர் நம்மை சிட்சிக்கிறார். கடவுள் நம்மை நேசிக்கின்ற காரணத்தினாலே அவர் நம்மை சிட்சிக்கிறார். ஏன் அவர் நம்மை நேசிக்க வேண்டும், ஏன் சிட்சிக்க வேண்டும் என்றால், நாம் அவருடைய பிள்ளைகள் என்று அவர் நம்முடைய அதாவது தாயின் வயிற்றிலே நாம் உருவாவதற்கு முன்பதாகவே அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்து தெரிந்து கொண்ட தெய்வம். ஆகவே அவர் நம்மை சிட்சிக்கிறார். It is because of God's love. It is because God loves us, He chastens us. நம்மை அவர் அடிக்கின்ற கடவுளாக இருக்கிறார். அடிக்கின்ற கடவுள் தான் அணைக்கின்ற கடவுளாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, எபிரேயர் 12:10 பிற்பகுதியில் நாம் பார்க்கின்ற போது ஆண்டவர் தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும்படிக்கு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எதற்காக சிட்சிக்கிறார்? நம்ம பிரயோஜனத்துக்காக. நாம் அவரை போல ஆக வேண்டும், அவருடைய குணாதிசயத்தை நாம் பெற வேண்டும் என்பதற்காகவே, நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே அவர் நம்மை சிட்சிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அதே போல எசேக்கியேல் 7:9 பார்க்கின்ற போது ஆகிய நாம் பார்க்கிறோம். எசேக்கியேல் 7:9 எசேக்கியேல் 7:9 என் கண் உன்னை தப்ப விடாது, நான் இறங்காமல் உன் வழிகளுக்கு தக்கதை உன்மேல் வரப்பண்ணுவேன், உன் அருவருப்புகளுக்கு தக்கது உன் நடுவில் வந்திருக்கும், அப்பொழுது அடிக்கிறவராகிய நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அடிக்கிறவராகிய நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். நம்ம தகாததை செய்கின்ற போதுதான் அங்கே அழிவு வரும், பிரச்சனைகள் வரும். நம்முடைய அருவருப்புகளின் நிமித்தமாகவே
அந்த காரியங்கள் வரும். அப்பொழுது நான் உன்னை அடிப்பேன் என்று சொல்லுகிறார். அடிக்கின்ற கடவுள் இங்கே அவருடைய பெயர் என்னென்று பார்க்கின்ற போது யெகோவா மாக்கே, யாவே மாக்கே என்று சொல்லி அர்த்தத்தை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, மறுபடியும் 25ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கின்ற போது புலம்பலிலே அங்கே தீர்க்கன் எரேமியா கடவுளுடைய குணாதிசயத்தை நன்கு அறிந்த ஒரு தீர்க்கதரிசியாக நாம் என்னதான் செய்ய வேண்டும், நம்மை அடிக்கின்ற கடவுளத்தில் அவர் நல்லதுக்காக தான் செய்கிறார், அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை மிக ரத்தின சுருக்கமாக அவர் சொல்கிறார். Prophet Jeremiah studied the character of God. He realized that the best thing he and his people could do was to wait patiently and silently for the Lord to work and accomplish his will in his appointed time. அவர் தன்னுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்யட்டும் என்று சொல்லி எரேமியாவும் அவருடைய மக்களும் அமைதியாக பொறுமையாக காத்திருக்கின்ற ஒரு பாடத்தை இவர்கள் இதன் மூலமாக கற்றுக்கொள்கிறார்கள். நாமும் அதனை கற்றுக்கொள்ள வேண்டும். உபத்திரம் வருகின்ற போது, பிரச்சனைகள் வருகின்ற போது, சஞ்சலம் வருகின்ற போது, போராட்டங்கள் வருகின்ற போது, வேதனைகள் இழப்புகள் வருகின்ற போது நாம் செய்ய வேண்டிய காரியம் அமைதியாக இருந்து, ஆண்டவரே உங்களுடைய திட்டம் தான் என்ன சுவாமி, உங்களுடைய சித்தம் தான் என்ன என்னுடைய வாழ்க்கையில என்று சொல்லி அமைதியாக காத்திருந்து உங்களுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் என்று சொல்லி அந்த சூழ்நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் கடவுளுக்கு நாம் காத்திருந்து நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாம் வாழ்கின்ற இந்த சூழ்நிலையில என்ன நடக்கிறது என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். மிக வேதனையை நாம் நம்முடைய முழு உலகமும் சந்தித்து வருகிறது. இந்த நாம் வாழ்கின்ற இன்றைய சூழ்நிலையும் நம்பகத்தன்மையற்ற ஒரு நிலைமையையும் நாம் எண்ணி பின்மாற்றம் அடையக்கூடாது. என்ன எல்லா இடத்திலும் சாவு, எல்லா இது பக்கமும் எல்லா நாடுகளிலும் சாவு, கடவுள் ஏன் இப்படி அனுமதிக்கிறார் என்று சூழ்நிலைகளை நாம் குற்றம் சொல்லக்கூடாது. நம்முடைய விசுவாசத்தில் நாம் பின்மாற்றம் அடையவும் கூடாது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அவரையே நாம் சார்ந்து வாழ்ந்தாலும் சரி, செத்தாலும் அவரையே நாம் சார்ந்து வாழ்கின்ற போது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கடவுள் நமக்கு கொடுப்பார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கடவுளை சார்ந்து வாழ்கின்ற போது சூழ்நிலைகளை குறை சொல்லுகின்ற ஒரு மனப்பக்குவம் நமக்கு கண்டிப்பாக வராது. ஏனென்றால் சூழ்நிலைகளை குறை சொல்லுகின்ற போது நம்முடைய விசுவாசத்தில் நாம் மழுங்கி போகிறோம் என்று தான் அர்த்தம். அப்பொழுது கடவுளை விட்டு நாம் பின்வாங்கி போகிறோம், தூர போகிறோம், அவரை விட்டு நாம் விலகி போகிறோம் என்ற அர்த்தம். ஆனால் விசுவாசம் என்பது நம்மை என்ன செய்கிறது என்றால் அவரை நோக்கி பார்க்க வைக்கிறது. அவரை சார்ந்து கொள்ள, சூழ்நிலைகளை கடந்து சூழ்நிலைகளுக்கும் அவர் அப்பாற்பட்டவர் என்பதை நாம் நினைத்துக் கொள்ளத்தக்கதாக அது நம்மை வழிநடத்துகிறது. Faith enables us to look at our circumstances through the reality of God and this gives us hope. கடவுளை முன்வைத்து நாம் பார்க்கின்ற போது சூழ்நிலைகள் எல்லாம் அது கடந்து போய் நமக்கு சாதகமாக வந்து நமக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும். கடவுளை முன்வைத்து செய்கின்ற போதுதான் அந்த காரியம் சாத்தியமாகும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஏனென்றால் கடவுள் எல்லா சூழ்நிலைகளுக்கும் அப்பாற்பட்டவர். சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ அவர் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லி எபிரேயர் 13:8 நாம் பார்க்கிறோம். கடவுளை நோக்கி பார்ப்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Look at yourself and you will be depressed. உன்னையே நீ பார், அப்பொழுது அந்த மனச்சோர்வு உனக்கு ஏற்படும். ஐயோ, எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு நிலைமை என்று. ஆனால் look at the circumstances, சூழ்நிலைகளை பார்க்கின்ற போது கூட அது மறுபடியும் ஒரு தாக்கத்தை தான் ஏற்படுத்தும். எப்பேற்பட்ட தாக்கம்? Look at the circumstances and you will be distressed. அது அதாவது என்ன ஏற்படுத்தும்? அது துன்பத்தை ஏற்படுத்தும். நாம் நம்மையே பார்த்து கொண்டு ஏன் இப்பேற்பட்ட ஒரு நிலைமை என்று ஏற்படுகின்ற போது அங்க மனசோர்வு ஏற்படுகிறது. சூழ்நிலைகளை பார்த்து குறை சொல்லி அதனை பார்க்கின்ற போது அதையே மையமாக வைத்து பார்க்கின்ற போது என்ன ஏற்படுகிறது? துன்பம் ஏற்படுகிறது. ஆனால் when we look at the Lord and you will be blessed. கடவுளை நோக்கி பார்க்கின்ற போது you will be blessed. நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். எவ்வளவு பெரிய ஒரு மேன்மையான காரியம். இன்றைக்கு நாம் வாசிப்பு கேட்ட நிருபத்தில் நாம் பார்க்கின்ற போது 2 கொரிந்தியரில்
அங்கே கடவுளுடைய கிருபையை குறித்து சொல்கின்ற போது 2 கொரிந்தியர் 8:8 அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பாருங்கள், அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யம் உள்ளவர்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. நாம் ஐஸ்வர்யவான்களாக இருக்க, நாம் இந்த உலகத்துல எல்லா சௌகரியங்களையும் பெற்று சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் நிம்மதியோடும் இருக்கத்தக்கதாக அவர் ஏழ்மை கோலம் எடுத்து தரித்திரரானார். அந்த நிலைமையில் ஏன் வந்தார் என்றால், he wanted to live with us, he was being and becoming with the distress of the people. மக்களுடைய துன்பங்களிலே, கஷ்டங்களிலே, வேதனைகளிலே பங்கெடுத்து அவர்களை தூக்கி எடுக்க நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாசரேத்திலே அவர் வாசம் செய்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கிருபை எப்பேற்பட்டது என்று பார்க்கின்ற போது பவுல் சொல்லுகிறார் கலாத்தியர் 4:19, அதாவது என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி, ஒரு சாதாரண மனுஷனே இப்பேற்பட்ட ஒரு கரைசனை உள்ளவராக இருக்கின்ற போது தன்னுடைய மிகுந்த கிருபையினாலே நீயும் நான் வாழ வேண்டும் என்பதற்காக தரித்திர நிலைமையை ஏற்றுக்கொண்ட உன்னையும் என்னையும் ஐஸ்வர்யவானார்களாக இந்த உலகத்துல வாழ வைத்த தெய்வம் எவ்வளவு கரிசனை உள்ளவராக இருப்பார். நாம் கிறிஸ்துவில் உருவாகும் அளவும் என் பிள்ளைகளே, என் சிறு பிள்ளைகளே என்று சொல்லுகிறார் பவுல். கடவுள் அவருடைய பிள்ளைகள் நாம், நம்முடைய தகப்பன் அவர், நம்முடைய பிதா, நம்முடைய தாய் அவர், நம்முடைய சகோதரன் அவர், நம்முடைய குரு அவர், நம்மை வழிநடத்துகின்ற வழிகாட்டி அவர். அந்த தெய்வத்திற்கு அந்த கரிசனை இருக்காதா? ஏன் இதையெல்லாம் அனுமதிக்கிறார் என்று பார்க்கின்ற போது நாம் அவரிலே மறுபடியுமாக வளர வேண்டும் என்பதற்காக மறுபடியுமாக அவர் இந்த காரியங்களை எல்லாம் அவர் அனுமதிக்கிறார். அதற்காக நம்மை கைவிட்டு விட்டார் என்றால, இதை விட மேல் அதை பவுலை காட்டிலும் மேலான அன்பினாலே, தம்முடைய நிறைந்த ஒரு அன்பினாலே எல்லா காரியங்களையும் செய்கிறார். அதுதான் கிருபை, அதுதான் நிறைந்த கிருபை, அதுதான் உயர்ந்த கிருபை, அதுதான் மிகுந்த கிருபை, கடவுளுடைய கிருபை. மக்கதோனியா மக்களுக்கு அந்த 1ஆம் வசனத்தில் பார்க்கின்ற போது, மக்கதோனியா நாட்டு சபை மக்கள் தங்களுடைய இயலாமையிலும் கடவுளுக்கு அவர்கள் கொடுத்தார்கள், கடவுளுடைய ஊழியத்தை தாங்கினார்கள். ஏழை எளிய மக்களுடைய அவர்கள் மத்தியிலே அறிவிக்கப்படுகிற சுவிசேஷத்துக்கு இவர்கள் தோள் கொடுத்தார்கள். நாமும் கடவுளுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து கடவுளுடைய ஊழியத்தை செய்ய நாமும் ஆதரவாயிருப்போம். நம்முடைய செல்வங்களை, நம்முடைய ஆசிகளை கிறிஸ்துவனுடைய ஊழியத்திற்கென்று மக்கதோனியா சபையை போல நாமும் கொடுக்கின்ற போது அநேக ஆத்துமாக்கள் கடவுளுடைய மந்தையிலே சேர்க்கப்படும். இங்கே அந்த காரியத்தை அவர்கள் செய்ய, தங்களுடைய வறுமையின் மத்தியிலே, தங்களுடைய இயலாமையின் மத்தியிலே, கொடிய தரித்திரத்தின் மத்தியிலே அவர்கள் அந்த காரியத்தை செய்தார்கள் என்று சொல்லி 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 8:2, அதே போல 2 கொரிந்தியர் 5:6 அவர்கள் காணிக்கை கொடுத்தது, பொருட்களை கொடுத்து உதவியது மாத்திரமல்ல, தங்களையே அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். ஆகவே கடவுளுக்கு முன்பாக நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் இதன் மூலமாக கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. இன்றைக்கு கேட்ட சுவிசேஷ வாக்கியத்தில் பார்க்கிறோம். மார்க் 5:21-43 வரைக்கும் 2 காரியங்களை பார்க்கிறோம். ஒன்று எவிருவின் ஜபாலய தலைவனாகி எவிருவனுடைய மகள், அவளுக்கு 12 வயசு, அந்த சின்ன பிள்ளைக்கு அவள் கொடிய நோயினால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாள். அவளுக்காக வந்து கடவுளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலிலே விழுந்து அவன் தொடர்ச்சியாக வேண்டிக் கொள்கிறான். இதனை நாம் மார்க் 5:22-24, 35-42 வரை பார்க்கிறோம். அந்த விஷயத்தை கேட்டு உடனடியாக அவர் புறப்பட்டு செல்கிறார். நம்முடைய வேதனைகளை தெரிந்து கொள்ளுகின்ற கடவுள் உடனடியாக அதற்கு ரெஸ்பாண்ட் பண்ணுகிறார் என்பதை இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, அவன் செய்த காரியம் என்ன? 23ஆம் வசனத்தில் பாருங்கள். மார்க் 5:23 அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். He begged him repeatedly. ஐயோ ஆண்டவரே, என் மக உயிர் எடுத்துனது போல இருக்கு, ரொம்ப துடிச்சுனுங்கிறா, தயவு செய்து நீங்க வரணும், தயவு செய்து வரணும்னு சொல்லிட்டு அப்படியே ரிப்பீட்டட்லி பெக்கிங். உடனடியாக அவர் அங்கே கடந்து செல்கிறார் அந்த பிள்ளையை சுகமாக்க. ஆனால் நடக்கிறது என்ன? இதன் மத்தியிலே இன்னொரு சம்பவம் நடக்கிறது. இந்த 12 வயது பிள்ளை கொடிய நோயினால் மறிக்கின்ற தரவேல இருக்கின்ற போது, அவளை காப்பாற்ற செல்லுகின்ற போது இன்னொரு சம்பவம் நடக்கிறது. யார் அது? 12 வருடம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அங்கே வந்து
நிறைய பணத்தெல்லாம் செலவு பண்ணியும் சுகமாகாத அந்த வேதனையில ஆண்டவரை பார்த்து அவருடைய வஸ்திரத்தை நான் தொட்டால் நான் சுகமாவேன் என்ற விசுவாசத்தோடு அவர் வந்தார். அதனை மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கிறோம். மார்க் சுவிசேஷத்தினுடைய அடிப்படை தத்துவமே என்னென்று பார்க்கின்ற போது, மனுஷர் விசுவாசத்தோடு கேட்கின்ற போது அவர்கள் சுகத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். ஸோ அந்த விசுவாசம் என்பது மிக முக்கியமான ஒரு காரணியாக விளங்குகிறது. இங்க முதலாவது அப்பீல் பண்ணது யாரு, சொன்னது யாரு, யவீரு தான். ஆனால் சுகம் பெற்றது யார் என்று பார்க்கின்ற போது அதன் பிறகு வருகின்ற அந்த 12 வயது பெரும்பாடு உள்ள அந்த பெண்மணி. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அதன் பிறகு அந்த சம்பவம் நடக்கின்ற போது கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த மீன் டைம் அந்த சிறு பெண் செத்து போகிறாள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் கூட கடவுள் போகல இன்னும். இங்கே இந்த அருமை பெண் அந்த சகோதரி 12 வருடம் பெரும்பாடு உள்ள அந்த இரத்த போக்கினால ஹெமரேஜ் என்று சொல்லி she was suffering from hemorrhage என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். woman with hemorrhage. இந்த 12 வருடம் பெரும்பாடு உள்ள இந்த menstrual disorders எப்பேற்பட்டது என்று பார்க்கின்ற போது according to the Mosaic law they will be considered as ceremonially unclean. அவர்கள் எந்த விதமான ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ்லும் பங்கு பெறக்கூடாது என்று சொல்லி அவர்களை தள்ளி வைத்து விடுவார்கள். புறக்கணிக்கப்பட்டவர்கள், அவர்கள் சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பணமெல்லாம் செலவாகி சுகம் கிடைக்கவில்லை. ஆனால் கடவுளுடைய அந்த வஸ்திரத்தை தொட்டு அவள் சுகத்தை பெற்றுக் கொள்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவனும் தேடினான், அவனும் காத்திருந்தான். யாரு? யவீரு. ஆனால் முதலாக இந்த பெண்மணிக்கு சுகம் கிடைத்தது. ஏனென்றால் அவள் தவித்துக் கொண்டிருக்கிறாள். அந்த 12 வயது பிள்ளை மறுபடியும் வாழும், போய் அவர் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு இங்கே இந்த ஒரு காரியத்தை இங்கே செய்கிறார். அந்த அம்மா சுகம் பெற்ற பிறகு அவருடைய பாதத்தில் விழுந்து நடந்த சம்பவத்தெல்லாம் சொல்லுகின்ற போது ஆண்டவர் சொல்கின்ற காரியம் என்ன? அவளை பார்த்து, மகளே, 34ஆம் வசனம் பாருங்க, ரொம்ப முக்கியமானது. மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ, வேதனை நீங்கி சுகமாயிரு. எவ்வளவு ஆறுதலான வார்த்தை! அந்த கிருபை அவளை காத்து கொண்டது, அவளை சுகப்படுத்தினது. கடவுளுடைய கிருபை மாறாதது. அடுத்ததாக அந்த சிறு பெண் மரித்து போனாள். அவளையும் போய் அவர் உயிரோடு கூட எழுப்புகின்றதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எவரும் தேடினான், எவரும் காத்து கொண்டிருந்தான். ஆனால் இந்த அம்மாவுடைய விஷயத்துல இவள் காத்து கொண்டிருந்தாள் 12 வருஷம், எவ்வளோ முயற்சி பண்ணி. ஆனால் கடைசியில் கடவுளை அவள் தேடினாள். அவளிடத்திலிருந்து ஒரு விடுதலை எனக்கு கிடைக்கும். கிருபையுள்ள கடவுள் அவருடைய வேதனையை நீக்கினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, புலம்பல் 3:25 பார்க்கின்ற போது, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாக்களுக்கும் கர்த்தர் நல்லவர். தமக்கு காத்திருக்கிற மக்களுக்கும் தன்னை தேடுகிறவர்களுக்கும் கர்த்தர் நல்லவர். ஆம், கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, 1 சாமுவேல் 3:18 பார்க்கின்ற போது, அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. அவர் நல்லவர், அவர் தம்முடைய பார்வைக்கு நலமானதை அவர் செய்வார். ஆகவே நம்பிக்கையோடு அவருடைய பாதத்திலே நாம் காத்திருப்போம், அவரை தேடுவோம், அவரை நாடுவோம், அவரையே நாம் சேவிப்போம். எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவர் நம்மை கைவிட மாட்டார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவரை சார்ந்து வாழ பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மை பலப்படுத்தி காப்பாராக. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை பலப்படுத்தி காப்பாராக. ஆமென். ஸ்தோத்திர கீதத்தை பாடுவோம். கடவுளே, சுத்த இருதயத்தை நிலைவரமான உள்ளத்திலே உமது சமூகத்தில் என்னை தள்ளி விடாதீரும். உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதீரும். உமது இரட்சணிய
ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். சர்வத்திற்கும் அல்ல நித்திய கடவுளே, மனுபுத்திரர் அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவரே, யாதொரு புண்ணியமும் பாத்திரம் இல்லாத எங்களுக்கு பாராட்டின கணக்கற்ற ஆத்தும சரியன்மைகளை நினைத்து பார்த்து உங்கள் தாழ்மையாய் மனமார்ந்த நன்றி நாங்கள் செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள நீர் கிருபை பாராட்டி உங்களுடைய வாழ்வழிக்கூடிய வார்த்தைகளின் மூலமாக எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உங்களுடைய தாசனாகிய எரேமியா தன்னுடைய புலம்பல் புஸ்தகத்தில் எழுதிக்கிறோனமாக நாங்கள் நிர்மூலமாக இருப்பது உங்களுடைய கிருபையே கர்த்தாவே, உங்களுடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை, அது காலதோறும் புதிதாக இருக்கிறது. உங்களுடைய உண்மை மாப்பெரிது. ஆமாண்டவரே, உங்களுடைய கிருபையினால் எங்களை தாங்கி வழிநடத்தி வருவதற்காக எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதுமாய் இந்த ஆராதனை மூலமாக உண்மை கர்த்தாவை காணொலி மூலமாக உண்மை ஆராதித்து தொழுது கொண்டு வருகின்ற விசுவாச திருச்சபையினுடைய விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே, இந்த ஆராதனையில் பங்கு பெற்று உண்மை தொழுது கொண்டு வருகின்ற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே, அவர்கள் எந்த சபையாக இருந்தாலும் நீர் அளவில்லாமல் அவர்களை நீர் ஆசீர்வதித்து கர்த்தாவே, உம்மை அண்டி சேர்கின்ற மக்களாக, உமக்கு காத்திருக்கின்ற மக்களாக, உம்மை தேடுகின்ற மக்களாக, ஆண்டவரே உம்முடைய சித்தத்திற்கு தங்களை ஒப்புக் கொடுக்கின்ற மக்களாக, ஆண்டவரே நாங்கள் கேட்ட செய்தியின் பிரகாரமாக ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே நீர் எல்லா சூழ்நிலையும் நீர் மாற்றி போட்டு நீர் வழிநடத்துவீர் என்ற ஒரு நம்பிக்கையோடு ஆண்டவரை உமக்காக காத்திருக்கின்ற மக்களாக ஆண்டவரை எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் பலவீனப்பட்டிருக்கின்ற இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பினாலே, இந்த செகண்ட் வேவ் கர்த்தாவே, இந்த பாதிப்பினாலே மரணங்களை சந்தித்த குடும்பங்களுக்கு உலகம் தரக்கூடாத ஆறுதலையும் தேர்தலையும் ஆண்டவரே மன சமாதானத்தையும் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இன்னும் நோய்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்ற மக்களை ஆண்டவரே நீரே உடைய காயப்பட்ட கரங்களை தொட்டு சுகப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மிகுந்த கிருபை உடையவரே சுவாமி, இந்த நோய் தாக்கத்துக்கு பிறகு கொடுக்கப்படுகின்ற சிகிச்சையின் மூலமாக ஆண்டவரை ஏற்படுகின்ற இந்த பிளாக் ஃபங்கஸ், ஒயிட் ஃபங்கஸ், கிரீன் ஃபங்கஸ் போன்ற இந்த காரியங்களினால ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டு கர்த்தாவே அதுக்கு சிகிச்சைகளை பெற்றுக்கொண்டு வருகின்ற போது காயப்பட்ட கரங்களினால் அவங்களை தொட்டு இந்த நோய் பரவாதபடிக்கு கர்த்தாவே நீர் கூடிய சீக்கிரத்தில் இதற்கு ஒரு முடிவு கட்டுப்படியாக இடத்துல வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, இந்த தேர்ட் வேவ் வருகிறது, இது சிறு பிள்ளைகளை பாதிக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். கர்த்தாவே ஆண்டவரே, அனைத்து பிள்ளைகளையும் உடைய பாதுகாப்புகளாக நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். கர்த்தாவே, விசேஷமாக இந்த கர்நாடக மாநிலத்தில் கூட SSLC எக்ஸாம் இந்த ஆண்டவரே இக்கட்டான சூழ்நிலையிலே அவர் நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கின்ற போது ஆண்டவரே கர்த்தாவே, உங்களுக்கு சித்தமானால் இந்த காரியத்தில் ஆண்டவரே பிள்ளைகளை நீர் பாதுகாத்து ஆண்டவரை நீர் வழிநடத்த மதிப்பிக்கிறோம். எந்த பாதிப்பும் அவர்களுக்கு ஏற்படாதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும் சாமி. இந்த நேரத்தில் என்னுடைய திருச்சபையினுடைய மூத்த விசுவாசியாக இருக்கின்ற திருமதி சுகுணா ஆனந்தராஜ் அவருடைய தங்கை திருமதி தேவகிருபி சேகர் அவருடைய மகன், இளைய மகன் திரு பால் நேசராஜ் அவர்களுக்கு கர்த்தாவே சுவாமி நீர் கொடுத்து வருகின்ற சுகத்திற்காக, பலத்திற்காகவும் ஆரோக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எந்த இன்ஃபெக்ஷனும் ஆகாதபடிக்கு அந்த அருமை பிள்ளையை ஆண்டவரை நீர் பாதுகாத்து வழிநடத்த ஜெபிக்கிறோம். கூடிய சீக்கிரத்தில் ஆண்டவரே முழு சுகத்தை பெற்று கர்த்தாவே உமக்கு நல்ல ஒரு சாட்சியாக வாழத்தக்கதாக நிற்கிறதை செய்திருந்தோம். இப்படி காயப்பட்ட கரங்களினாலே ஆண்டவரே அருமை பிள்ளை பால் நேசராஜை நீர் தொட்டு நீர் சுகப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே அவருடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதி சாமி. அதே போல ஆண்டவரே சுவாமி அண்ணனுடைய சகோதரன் மனோராஜ் அண்ணனுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கடந்த நாட்களிலே ஆண்டவரே காலில் அறுவை சிகிச்சை ஏற்பட்டு ஆண்டவரே சுவாமி இந்த இடது கால் ஆண்டவரே முட்டி கீழ் வரைக்குமாய் துண்டிக்கப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவரே அவருக்கு உண்மையில் வைத்திருக்கின்ற அந்த மனவாஞ்சைக்காக நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுது ஆலயத்துக்கு சென்று வேத வாசிப்பை படிப்போம், எப்பொழுது கடவுளை பாடி துதிப்போம் என்ற அவருடைய கரிசனையை ஆண்டவரை பாத்திரம் கொண்டு வருகிறோம். கூடிய சீக்கிரத்தில் அது ஆண்டவரை நிறைவேறத்தக்கதாக நீர் வழிநடத்தணுமா ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரை என்னுடைய திருச்சபையினுடைய மூத்த விசுவாசிகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை நீர் பாதுகாத்தவர்களும் ஆண்டவரே விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீரே சகல நோய் தொற்றுகளிலிருந்தும், ஆபத்துகளிலிருந்தும், விபத்துகளிலிருந்தும், பிசாசுடைய அந்தகார சக்திகளிலிருந்தும் விலக்கி தப்பு வைத்து பாதுகாத்து வழிநடத்த ஜெபிக்கிறோம். தன்னுடைய பிறந்த நாளையும் திருமண நாளையும் விசேஷ நிகழ்வுகளும் ஆண்டவரே ஜெபிக்கின்ற பிள்ளைகள் இந்த வாரத்தில் ஜெபிக்கின்ற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே
உம்முடைய மக்களையும் நீர் பாதுகாத்து அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தணும் ஜெபிக்கிறோம். அதே போல கர்த்தாவே இந்த ஆன்லைன் கிளாஸ் மூலமாக கர்த்தாவே மாணவர்களுடைய அவருடைய படிப்பின் திறன் ஆண்டவரே ஒருவரை கொண்டு போயிருந்தாலும் உம்முடைய ஆண்டவரே ஞானத்தை நீர் பரத்திலிருந்து அனுப்பி அவர்கள் புத்துணர்ச்சி பெற்று ஆண்டவர் நன்றாக படிக்கத்தக்கதாக ஆண்டவரே அதே போல உண்மை அறிகின்ற அறிவிலே அவர் மென்மேலும் வளர இருக்கிற செய்துவிடும். கர்த்தாவே இந்த நேரத்தில் சுவாமி உம்மிடத்தில் நாங்கள் கேட்டவைகளையும் கேட்க மறந்த எல்லா ஆத்ம சரீரங்களையும் எங்களுக்கு அளவில்லாமல் கூட்டி கொடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்தும் ஜெபிக்கிறோம். திருச்சபை உடைய மனவாட்டியாகி உடைய விசுவாசத்தின் திருச்சபை ஆண்டவரே உடைய சீக்கிரத்தில் ஆண்டவர் திறப்படத்தக்கதாக எல்லா தடைகளையும் நீர் தகர்த்து போட்டு உடைய சீக்கிரத்தில் ஒரு பெரிய விடுதலையை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவை தொடர்ந்து உடைய கிருபை காரணத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் சூழ்ந்து காத்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் தரைமட்டலமாய் தாழ்த்தி உடைய பாத்திர ஒப்புகிறோம். ஆண்டவரே இவைகளையும் இடத்துல நான் கேட்க மறந்த எல்லா ஆத்ம சரீரங்களையும் உம்மோடு பரிசுத்த ஆவியோடும் என்னென்னைக்கு படைத்தாண்டு கொண்டிருக்கிற குமாரனாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். பரமத்தின் பிதாவே நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றி வேண்டிய ஆபத்தில் நிறுத்தாரும் அணிகளுக்கு மணிகள் போல மணியும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே சுவாமி. ஆமென். தொடர்ந்து ஆண்டவருடைய நாம் மகிமைக்காக 611வது பாடலை நாம் பாடுவோம். இந்த பாடலை தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்ற பாடலை நாம் பாடுகின்ற போது ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று நாம் காணிக்கையை படைப்போம். வீடுகளிலேயே நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை சேகரித்து அல்லது நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் திருச்சபையினுடைய அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அனுப்பி கடவுளுடைய ஊழியத்தை தாங்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கடவுளுடைய கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் தாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு, சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோம், முச்செடி தண்ணீரே தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோம், முச்செடி தண்ணீர் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தெய்வ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை
அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தோம், அவரின் பாதையின் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தோம், அவரின் பாதையின் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக, வீடுகளிலே சேகரித்த நம்முடைய காணிக்கைகளுக்காக அவர்களை ஆண்டுடைய சன்னிதானத்தில் படைத்து நாம் வேண்டுதல் செய்வோம். சர்வத்திற்கும் வல்ல கடவுளே, சன்னிதானத்தில் நான் படைத்திருக்கின்ற என்னுடைய எளிய காணிக்கையை பிரியமாய் ஏற்று அங்கீகரித்து ஆசீர்வதித்து அது உடைய ஊழியத்திற்கென்று பிரயோஜனப்படும்படி நீர் கிருபை செய்திருக்கிறோம். மக்கதோனியா நாட்டு சபை மக்கள் உதாரணத்துவமாய் கொடுத்ததைப் போல கர்த்தாவே, நாங்கள் உங்களுடைய ஊழியத்திற்கென்று கொடுக்கவும், உங்களுடைய ஊழியம் ஊன்ற கட்டப்படவும், கர்த்தாவே அது அறிவிக்கப்படவும், எல்லா இடங்களிலும் கர்த்தாவே உங்களுடைய திருநாமம் பிரசித்தப்படுத்த கிருபை செய்திருக்கிற சுவாமி. காணிக்கையோடு எங்களையே ஜீவ பலிகளாக காணிக்கையாக உங்களுடைய பாதத்தில் ஒப்பு விடுகிறோம். ஒவ்வொருவரையும் பிரியமாய் ஏற்று அங்கீகரித்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சர்வத்திற்கும் வல்ல கடவுளே, நாங்கள் உறுதியான விசுவாசத்தில் உமக்கு ஊழியம் செய்யவும், உடைய நாமத்தை அறிக்கையிடுவதில் முடிவு பரிந்து நிலைத்திருக்கும். அது வார்த்தை கட்டப்பட்டிராமல் அதன் தன்மைக்கேற்றபடி தாராளமாய் கிறிஸ்துவனுடைய பரிசுத்த ஜனத்தின் மகிழ்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் பிரசங்கிக்கப்படும்படி உமது பரிசுத்த ஆவியானவரையும் பரத்திலிருந்து வருகிற ஞானத்தையும் உமது திருச்சபை தந்திட வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென். 11வது ஞானப்பாடலை பாடுவோம். கர்த்தரே தற்காலம். எங்கள்
எங்கள் மீட்பரான இயேசுவே மேலான நாமத்துக்கு மகிமை. ஆமென். கேட்பின் ஜெபத்தை. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அன்பான ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். God be with you all.